வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நல்ல நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் 26ஆம் தேதியை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நேரம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலோட சிறப்பு பற்றி சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை, குரோதி ஆண்டு ஆணி 12ஆம் நாள், மேல்நோக்கு நாள். இன்று சர்வதேச சித்திரவதை மற்றும் உலக போதைப்பொருள் எழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய திதி இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 1 மணி 25 நிமிடங்கள் வரை சதுர்த்தியும், அதன் பின்பு இரவு 11 மணி 11 நிமிடங்கள் வரை பஞ்சமியும், பின்பு சஷ்டியும் தொடர்கிறது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12 மணி முதல் மாலை 3 மணி 30 நிமிடங்கள் வரை அவிட்டமும், அதன் பின்பு சதயமும் தொடர்கிறது. இன்றைய நாமயோகம் இன்று காலை 8 மணி 49 நிமிடங்கள் வரை விஸ்வகம்பமும், அதன் பின்பு பிரீதியும் தொடர்கிறது. இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 1 மணி 25 நிமிடங்கள் வரை பாலவமும், அதன் பின்பு பிற்பகல் 12 மணி 18 நிமிடங்கள் வரை கௌலவமும், அதனைத் தொடர்ந்து பின்பு இரவு 11 மணி 11 நிமிடங்கள் வரை தைத்தலமும், அதன் பின்பு கரசையும் வருகிறது. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 5 மணி 54 நிமிடங்கள் வரை சித்தயோகமும், அதன் பின்பு மாலை 3 மணி 30 நிமிடங்கள் வரை மரணயோகமும், அதனைத் தொடர்ந்து மீண்டும் சித்தயோகமும் தொடர்கிறது. இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆதாயம், ரிஷபம் நன்மை, மிதுனம் தெளிவு, கடகம் உறுதி, சிம்மம் பெருமை, கன்னி நஷ்டம், துலாம் உதவி, விருச்சகம் செலவு, தனுசு ஆசை, மகரம் ஆர்வம், கும்பம் பரிவு, மீனம் பயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3 மணி 30 நிமிடங்கள் வரை புனர்பூசமும், அதன் பின்பு பூச நட்சத்திரத்திற்கும் வருகிறது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இன்றைய ராகு காலம் இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய யமகண்டம் இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய சந்திரன் வரை இன்று பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையும், இரவு 9 மணி முதல் 10 மணி வரையும் உள்ளது. இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை 5 மணி முதல் 6 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும். அதே போன்று புதன் வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் உள்ளது. இன்றைய குரு வரை இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும், இரவு 11 மணி முதல் 12 மணி வரையும் உள்ளது. இன்றைய பாட்டி வைத்தியத்தில் அம்மன் பச்சரிசி இலையுடன் தூதுவளை சேர்த்து சாப்பிட உடல் பலம் பெறும் என்று பதிவில் உள்ளது. இன்றைய பழமொழி பதிவில் விரிசலை சரி செய்து விட்டால் உடைவது தப்பும் என்றும் பதிவில் உள்ளது. இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. அதேபோன்று திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை நடைபெறுகிறது. இன்று மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து நாம் இன்று ஒரு கோயில் தகவலில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள கோபாலகிருஷ்ணர் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இக்கோயில் அமைந்துள்ள இடம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள திருநாங்கூர் எனும் ஊரில் உள்ளது. மூலவர் கோபாலகிருஷ்ணன் பாமா ருக்மணியுடன் கிழக்கு நோக்கி நின்ற திருத்தலமாகும். தாயார் செங்கமல நாச்சியார் மடல வரல் மங்கை என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் தனி சிறப்பு என்னவென்றால், பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் 27வது திவ்ய தேசமாகும். பாமாவுக்கு பிடித்த தேவலோக மலரான பாரிஜாத பூச்செடி கிருஷ்ணரால் பூமியில் நடப்பட்ட இடம்தான் காவலம்பாடியாகும். இத்தல கிருஷ்ணர் குழந்தை வரம் அருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பிரார்த்தனை நிறைவேறியதும் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்தி பாயாசம் செய்து பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இப்பகுதியில் உள்ள 11 திருப்பதி பெருமாளுக்கும் ஒன்றாக கருட சேவை மணிமாட கோயிலில் எழுந்தருள்வார்கள்.
இவர்களுக்கு மங்களாசாசனம் செய்வதாக திருமங்கை ஆழ்வார் இங்கு எழுந்தருள்வார். அன்றைய தினம் இந்த ஊரைச் சுற்றியுள்ள வயல்வெளிகளில் உள்ள நெற்பயிர்கள் காற்றினால் ஆடும் சத்தத்தை கேட்டதும் அந்த சப்த வடிவில் திருமங்கை ஆழ்வாரே வந்து அருள் புரிவதாக பக்தர்கள் பரவசமடைவார்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.